ஹாய் நண்பர்களே, இது சன்னா சேவை மையம் யூடியூப் சேனல். உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் எண் மூலமாக மோசடி நடைபெறுகிறதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாக இன்னைக்கு பயன்படுத்திட்டு வராங்க. என்ன சொல்ல போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லைங்கிற சூழல் உருவாயிடுச்சு. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆதார் கார்டை வச்சு தினந்தோறும் பல்வேறு மோசடிகள் அரங்கேற்றி வராங்க. உங்கள் ஆதார் கார்டில் உங்களுக்கு தெரியாமலே இப்போ மொபைல் நம்பர் இணைச்சு அதன் மூலமாக மோசடிகள் நிறைய நடக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் மொபைல் நம்பரை தவிர வேறு ஏதாவது மொபைல் நம்பர் ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கூகுளில் tafcop.sanjar.sadi.government.in இந்த வெப்சைட்டு கூகுளில் சர்ச் பண்ணாவே ஃபர்ஸ்ட்டு அந்த வெப்சைட் தான் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டா 10 டிஜிட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது கேட்கும். கீழே கேப்சா கோடு அதை கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து டைப் பண்ணணும். மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா கோடு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் உங்கள் ஆதார் கார்டில் இணைச்சிருக்கிற மொபைல் நம்பர்லாம் டிஸ்பிளே ஆகும். உங்கள் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள் நம்பர் டிஸ்பிளே ஆகும். இல்லை உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது மொபைல் நம்பர் இணைச்சிருந்தா அதுவும் சேர்ந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். என்னோட ஆதார் கார்டை வச்சு நான் இப்போ செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என் நம்பரு, அது இணைச்சிருக்கு. கீழே ஒரு நம்பர் வந்திருக்கு, அது யார் நம்பர்னு தெரியல, அதுவும் என் ஆதார் கார்டில் இணைச்சிருக்கு. இப்போ நான் அது ரிப்போர்ட் பண்ணுறேன். நாட் மை நம்பர் அப்படின்னு கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறேன். ரிப்போர்ட் பண்ணும்போது ஷியோர் ஓகேவா, ரிப்போர்ட் அந்த நம்பருக்கு ரிப்போர்ட் அடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இதுக்கு ஷியோரில் ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சப்மிட் ரெக்வெஸ்ட் டீட்டெயில்ஸ், நம்ம டீட்டெயில் சப்மிட் பண்ண டீட்டெயில் காட்டுது. ரெக்வெஸ்ட் ஐடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர் நம்ம நீக்கியிருக்கோம் அதுவும் டிஸ்பிளேல வருது. இது நீக்கினதுக்கப்புறம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு திருப்பி இதே வெப்சைட்டில் நம்ம மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு இதிலே ட்ராக் சர்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்வெஸ்ட் ஐடி நம்மளுக்கு கொடுத்தாங்களே அந்த நம்பரை போட்டு நம்ம சர்ச் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம், சக்ஸஸ் ஆயிருக்கா பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு. நண்பர்களே, உங்கள் ஆதார் கார்டில் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது மொபைல் நம்பர் ஆட் ஆகிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு அதை நீக்கிக்கலாம். நன்றி.